வாழ்க்கையில் ஏதோ பெரியது நடக்கப் போகும்போது அதற்கு முன்பு எல்லாமே தலைகீழாக மாறிவிடுவது ஏனென்று நீங்க ஒருபோதும் யோசித்திருக்கிறீங்களா? நீங்க உங்க இலக்கிற்கு மிகவும் அருகில் இருக்கும் நேரத்தில் ஏன் அதிகமான சிரமங்கள் வருகின்றன? முழு உலகமே உங்களுக்கு எதிராக நின்றுவிட்டது போல தோன்றுகிறது. மக்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் போகிறார்கள். சூழ்நிலைகள் உங்களை விட்டு விலகிவிடுகின்றன. உள்ளிருந்து ஒரு விசித்திரமான அமைதியின்மை உருவாகிறது. ஆனால் உண்மை என்னவென்றால் இது எல்லாம் கெட்டதல்ல. இதேதான் அந்த நேரம். அப்போது பிரபஞ்சம் உங்களை உங்க அடுத்த நிலைக்கு தயாராக்கிக் கொண்டிருக்கிறது. அது உங்களை உடைக்கவில்லை, அது உங்களை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறது. உங்களை வலிமையானவராக மாற்றுகிறது. சரியான நேரம் வந்தபோது அதை நீங்க தாங்கவும், அதை வாழவும், அதை இழக்காமல் காக்கவும். வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு நேரம் வரும். அப்போது எல்லாமே நின்றுவிட்டது போல தோன்றும். நீங்க பின்னோக்கி செல்கிறீர்கள் என்று நினைப்பீர்கள். ஆனால் உள்ளுக்குள் ஒரு புதிய தொடக்கம் உருவாகிக் கொண்டிருக்கும். பிரபஞ்சம் ஒருபோதும் உங்களை தயார் செய்யாமல் பெரியதை கொடுக்காது. ஏனெனில் தயாரில்லாமல் கிடைத்ததை நீங்கள் கையாள முடியாது. அதனால் முதலில் அது உங்களை சில சூழ்நிலைகளில் கொண்டு செல்கிறது. அவை உங்களை வலிமையாக்கும். அவை உங்களுக்கு கற்றுத்தரும். எப்படி தனியாக நிற்க வேண்டும், எப்படி உங்க வலியை புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி உங்களை நீங்களே சமாளிக்க வேண்டும். நீங்க கவனித்திருப்பீர்கள், உங்க வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வர முயற்சிக்கும் போது திடீரென பழைய பழக்கங்கள், பழைய மனிதர்கள், பழைய சூழ்நிலைகள் மீண்டும் தோன்றுகின்றன. இது சும்மா ஒரு சம்பவம் அல்ல, இது பிரபஞ்சத்தின் ஒரு சோதனை. நீங்கள் உண்மையாக மாற்றத்திற்கு தயாரா அல்லது வெறும் பேசுகிறீர்களா? இது ஒரு தேர்வு நேரம். நீங்கள் பழைய பாதைக்கு திரும்புவீர்களா அல்லது புதிய பாதையில் நிலைத்து நிற்பீர்களா? அந்த நேரத்தில்தான் உங்க உண்மையான சக்தி வெளிப்படும். பிரபஞ்சம் உங்களை தயாராக்கும் போது முதலில் அது உங்க சிந்தனையை மாற்றும். உங்களுள் கேள்விகளை உருவாக்கும். முன்பு நீங்க பார்க்காத விஷயங்களை காட்டும். நீங்க நினைத்ததை விட அதிகம் செய்ய முடியும் என்று உணர்த்தும். ஆனால் இந்த மாற்றம் எளிதாக வராது. இதற்காக நீங்கள் உங்களுள் போராட வேண்டும். உங்க பயங்களுடன், உங்க பாதுகாப்பின்மைகளுடன், உங்க சந்தேகங்களுடன். இந்த செயல்முறையே உங்களை உள்ளிருந்து புதிதாக மாற்றும். சில நேரங்களில் உங்களுக்கு எல்லாமே முடிந்து போகிறது போல தோன்றும். உறவுகள் முறிகின்றன, வேலைகள் கெடுகின்றன, நீங்கள் நினைத்தது எல்லாம் சிதறிவிடுகிறது. ஆனால் இது முடிவு அல்ல, இது ஒரு சுத்திகரிப்பு. பிரபஞ்சம் உங்க வாழ்க்கையிலிருந்து தேவையற்றவற்றை நீக்குகிறது. உங்களை லேசாக மாற்றுகிறது முன்னேறுவதற்காக. பழைய சுமையை விடாமல் நீங்கள் உயர முடியாது. நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் உணர்ந்திருப்பீர்கள். சில நேரங்களில் நீங்கள் தனியாக இருக்க விரும்புவீங்க. கூட்டத்தில் இருந்தாலும் தனிமை உணர்வீங்க. இதுவும் ஒரு அறிகுறி. பிரபஞ்சம் உங்களை உங்களுக்குள் கொண்டு செல்கிறது. நீங்கள் உங்களை அறிய வேண்டும், உங்களுடன் இணைக்கப்பட வேண்டும். ஏனெனில் நீங்கள் உங்களை அறியாமல் வாழ்க்கையில் வரும் பெரிய வாய்ப்புகளை அடையாளம் காண முடியாது. இந்த முழு செயல்முறையில் மிகவும் கடினமானது பொறுமை. நாம் உடனடி பலனை விரும்புகிறோம். நாம் உழைத்தால் உடனே பலன் வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் பிரபஞ்சம் தனது நேரத்தில் செயல்படுகிறது. எப்போது என்ன கொடுக்க வேண்டும் என்று அது அறிவது. விரைவாக கிடைத்தால் அதன் மதிப்பு தெரியாது. அதனால் அது உங்களை காத்திருக்க செய்கிறது. பலன் இல்லாமலே நம்பிக்கையை வைத்திருக்க கற்றுக் கொடுக்கிறது. அந்த நம்பிக்கையே உங்க மிகப்பெரிய சக்தியாக மாறும். சில நேரங்களில் நீங்கள் தனியாக போராடுகிறீர்கள் என்று தோன்றும். யாரும் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று உணர்வீங்க. ஆனால் உண்மையில் அந்த நேரத்தில்தான் பிரபஞ்சம் உங்களுக்காக பாதைகளை அமைக்கிறது. உங்களை கீழே இழிக்கும் மனிதர்களிடமிருந்து விலக்குகிறது. மெதுவாக உங்களை சரியானவர்களிடம் கொண்டு செல்கிறது. இந்த மாற்றம் மெதுவாக நடக்கும். நீங்கள் அதை உணரவும், புரிந்து கொள்ளவும், ஏற்கவும். நீங்கள் இந்த செயல்முறையை புரிந்து கொள்ளத் தொடங்கும்போது உங்க பார்வை மாறுகிறது. சிரமங்களை பிரச்சனையாக அல்ல, ஒரு அறிகுறியாக பார்க்க தொடங்குகிறீர்கள். ஏதோ பெரியது வரப்போகிறது என்று சொல்லும் ஒரு அறிகுறி. இந்த புரிதல் உங்களுக்கு உள்ளார்ந்த அமைதியை தருகிறது. இப்போது நடப்பது உங்கள் எதிராக அல்ல, உங்களுக்காகவே என்று நீங்கள் உணர்கிறீர்கள். பிரபஞ்சம் உங்களை தகுதியில்லாத இடத்திற்கு அழைத்துச் செல்லாது. ஆனால் அந்த இடத்திற்கான தகுதியை உங்களிடம் உருவாக்கும். இந்த செயல்முறை சில நேரங்களில் வேதனையாக இருக்கும். ஏனெனில் இதில் நீங்கள் உங்கள் பழைய உருவத்தை விட வேண்டும். உங்கள் எல்லைகளை உடைக்க வேண்டும். புதிய உருவத்தை ஏற்க வேண்டும். இந்த மாற்றத்தை நீங்கள் ஏற்கத் தொடங்கும்போது, எதிர்ப்பதை நிறுத்தி ஏற்றுக்கொள்ளும்போது மெதுவாக எல்லாம் மாறத் தொடங்கும். சிறிய அறிகுறிகள் தோன்றும், சிறிய மகிழ்ச்சிகள் கிடைக்கும். நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்கள் என்று உணர்வீர்கள்.
பாதை இன்னும் கடினமாக இருந்தாலும் உங்களுள் ஒரு நம்பிக்கை உருவாகும். நீங்கள் தனியாக இல்லை, இதுவே உண்மையான மாற்றம் தொடங்கும் நிலை. இந்த உண்மையை மெதுவாக புரிந்து கொள்ளத் தொடங்கும்போது அவருக்கு நடப்பது வெறும் வெளிப்புற நிகழ்வுகள் அல்ல, ஒரு ஆழ்ந்த பிரயாரிப்பின் ஒரு பகுதி என்பதை உணரும்போது அவரது வாழ்க்கை பயணம் ஒரு புதிய திருப்பத்தை எடுக்கிறது. ஆனால் இதுவே அந்த இடம், அங்கு உண்மையான சோதனை தொடங்குகிறது. ஆரம்பத்தில் மனிதன் இதை நிலைத்து தன்னைத்தான் சமாளித்துக் கொள்கிறான், இது ஏதோ நல்லதற்காகத்தான் நடக்கிறது என்று. ஆனால் இந்த காலம் நீண்டு செல்ல தொடங்கும்போது, மாற்றம் உடனடியாக தெரியாமல் போகும்போது, முயற்சிக்கு பிறகும் பலன் கிடைக்காமல் போகும்போது உள்ளார்ந்த நம்பிக்கை தளரத் தொடங்குகிறது. இதுவே அந்த தருணம், அங்கு பிரபஞ்சம் உங்களை மிகவும் ஆழமாக சோதிக்கிறது. இந்த காலத்தில் உங்களுக்கு நீங்கள் ஒரு வெற்றிடையில் வாழ்கிறீர்கள் என்பது போல தோன்றலாம். பழைய விஷயங்களில் இப்போது அந்த ஈர்ப்பு இல்லை. புதிய விஷயங்களும் இன்னும் உங்க வாழ்க்கையில் முழுமையாக வரவில்லை. நீங்கள் நடுவில் சிக்கப்பட்டவராக உணர்வீர்கள். ஒரு சூன்யம், அங்கு எல்லாமே நின்று போய்விட்டது போல இருக்கும். ஆனால் இந்த சூன்யமே மிகவும் சக்தி வாய்ந்தது, ஏனெனில் இங்கேதான் உங்கள் உண்மையான உருவாக்கம் நடக்கிறது. வெளியில் எதுவும் மாறாதது போல தோன்றலாம், ஆனால் உள்ளுக்குள் உங்கள் விழிப்புணர்வு, உங்கள் புரிதல், உங்கள் பொறுமை, உங்கள் சக்தி ஒரு புதிய நிலைக்கு உயர்கிறது. பிரபஞ்சம் உங்களை தயாராக்கும்போது அது வெளிப்புற சூழ்நிலைகளை மட்டும் மாற்றாது, அது உங்கள் உள்ளார்ந்த எவ்வொரு பகுதியையும் தொடும். உங்களே பார்க்காத அந்த பகுதிகளையும் தொடும். அது உங்கள் பயங்களை வெளிக்கொண்டு வரும், உங்க பலவீனங்களை முன்னிலைப்படுத்தும். நீங்கள் அவற்றை ஏற்க கற்றுக்கொள்ள, ஏனெனில் நீங்கள் உண்மையிலிருந்து ஓடிக்கொண்டே இருந்தால் உங்க வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியாது. அதனால் இந்த காலம் உங்களை உங்களுடன் சந்திக்க செய்வதற்கானது. இந்த சந்திப்பு சில நேரங்களில் வேதனை அளிக்கும், ஆனால் அந்த வேதனையே உங்களை உண்மைக்கு அருகில் கொண்டு செல்கிறது. இந்த நேரத்தில் பலமுறை நீங்கள் உடைந்து போகிறீர்கள் என்று தோன்றும். உங்கள் திட்டங்கள், உங்கள் கனவுகள் அனைத்தும் சிதறி போகிறது போல இருக்கும். ஆனால் கவனமாக பார்த்தால் இந்த உடைவு உண்மையில் ஒரு புதிய கட்டமைப்பின் தொடக்கம். ஒரு பழைய வீட்டை இடித்து புதிய வீடு கட்டுவது போல பிரபஞ்சம் உங்கள் பழைய நம்பிக்கைகளை உடைக்கிறது. அதன் மூலம் ஒரு புதிய வலிமையான உண்மையான அடித்தளம் உருவாகிறது. இந்த செயல்முறை எளிதல்ல, ஏனெனில் இதில் நீங்கள் உங்கள் பழைய நம்பிக்கைகளை விட வேண்டும், நீண்ட காலமாக பிடித்து கொண்டிருந்தவற்றை விட வேண்டும். இதுவே அந்த நேரம், நீங்கள் உங்களை மீண்டும் மீண்டும் சந்தேகிப்பீர்கள். நான் சரியான பாதையில் இருக்கிறேனா, இதற்கு ஏதாவது அர்த்தமா என்று. இந்த கேள்விகள் மிகவும் முக்கியமானவை, ஏனெனில் அவை உங்களை ஆழத்திற்கு கொண்டு செல்கின்றன. அவை உங்க வாழ்க்கையை புதிய கோணத்தில் பார்க்க வைக்கின்றன. மெதுவாக இந்த கேள்விகளுக்குள்ளிருந்தே உங்களுக்கு பதில்கள் கிடைக்க தொடங்கும். பிரபஞ்சத்தின் தயாரிப்பில் இன்னொரு முக்கிய பகுதி உங்க பொறுமை. அது உங்களை காத்திருக்க கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் இந்த காத்திருப்பு வெறும் நேரத்தை கழிப்பதல்ல, இது விழிப்புணர்வான காத்திருப்பு. அங்கு நீங்க ஒவ்வொரு தருணத்தையும் உணர்றீங்க, ஒவ்வொரு அனுபவத்திலிருந்தும் கற்றுக்கொள்றீங்க, ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஒரு ஆசிரியராக பார்க்கிறீங்க. இந்த காத்திருப்பில்தான் உங்க முதிர்ச்சி வளர்கிறது. நீங்க புரிந்து கொள்ள தொடங்குகிறீங்க, வாழ்க்கை என்பது இலக்கை அடைவதற்காக மட்டுமல்ல, அதற்கு செல்லும் பயணமும் அதே அளவு முக்கியம். இந்த நேரத்தில் பல முறை நீங்க மற்றவர்களிடமிருந்து விலகிவிட்டீங்க என்பது போல தோன்றும். மற்றவர்கள் பழையபடி வாழ்கிறார்கள், ஆனால் நீங்க அப்படி இல்லை. உங்க சிந்தனை மாறியுள்ளது, உங்க முன்னுரிமைகள் மாறியுள்ளது. இதுவே உங்களை தனியாக உணர செய்கிறது. ஆனால் இந்த தனிமை உங்க பலவீனமல்ல, இது உங்க வலிமையாக மாறுகிறது. ஏனெனில் இதில்தான் நீங்க உங்களுடன் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்கிறீர்கள். வெளிப்புற ஆதரவு இல்லாமலேயே நிலையாக இருக்க கற்றுக்கொள்கிறீர்கள். மெதுவாக நீங்க இன்னொரு விஷயத்தையும் கவனிப்பீங்க, உங்க எதிர்வினைகள் மாறுகின்றன. முன்பு உங்களை பாதித்த விஷயங்கள் இப்போது அதே அளவு தாக்கம் இல்லை. முன்பு கோபம் வந்த விஷயங்களை இப்போது அமைதியாக பார்க்கிறீங்க. இதுவே உண்மையான மாற்றம். வெளி உலகம் அதே போல இருந்தாலும் அதை பார்க்கும் உங்க பார்வை மாறுகிறது. பார்வை மாறும்போது அனுபவமும் மாறுகிறது. பிரபஞ்சம் உங்களை மீண்டும் மீண்டும் சில சூழ்நிலைகளில் வைக்கும். அங்கு நீங்க தேர்வு செய்ய வேண்டும், பழையதா அல்லது புதியதா, பயமா அல்லது நம்பிக்கையா, ஓடுவதா அல்லது எதிர்கொள்வதா. ஒவ்வொரு முறையும் நீங்க சரியான தேர்வு செய்தால் நீங்க ஒரு படி முன்னேறுறீங்க. அந்த படி சிறியதாக இருந்தாலும் அதன் தாக்கம் ஆழமானது. ஏனெனில் ஒவ்வொரு சரியான தேர்வும் உங்களுள் ஒரு புதிய சக்தியை உருவாக்குகிறது.
பின்னர் ஒரு நேரம் வரும், நீங்க உணர்வீங்க, நீங்க முன்பு இருந்தவரில்லை. உங்களுள் ஒரு அமைதி உருவாகிறது, ஒரு நிலைத்தன்மை. இதுவே ஒரு அறிகுறி, உங்க தயாரிப்பு கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. இப்போது நீங்க வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்திற்கு தயாராகியிருக்கிறீங்க. ஆயினும் கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம் என்னவென்றால், இது முடிவல்ல, இது ஒரு புதிய தொடக்கம் மட்டுமே. வாழ்க்கையில் ஒவ்வொரு புதிய நிலையும் புதிய சவால்களை தருகிறது. ஆனால் இப்போது நீங்க மாறிவிட்டீர்கள். உங்களிடம் அந்த புரிதலும் அனுபவமும் உள்ளது. அது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நிலைத்திருக்க உதவும். நீங்க அறிந்தீர்கள், எதுவும் எதிராக அல்ல, அது உங்களது வளர்ச்சிக்காகத்தான். நீங்க இந்த நம்பிக்கையுடன் முன்னேறினால் அந்த நேரம் வருகிறது. நீங்க காத்திருந்த அந்த வாய்ப்பு, மாற்றம், புதிய தொடக்கம். ஆனால் இந்த முறை நீங்க அதை வேறு பார்வையுடன் பார்க்கிறீங்க. இப்போது நீங்க வெறும் பெறுவதற்காக அல்ல, புரிந்து கொள்வதற்காக வாழ்கிறீர்கள், அனுபவிப்பதற்காக வாழ்கிறீர்கள். இதுவே உண்மையான மாற்றம். பிரபஞ்சத்தின் இந்த முழு செயல்முறை உங்களை வெற்றிக்காக மட்டுமல்ல, உணர்ச்சி பூர்வமாகவும் தயாராக்குகிறது. உங்களுக்கு ஏதேனும் கிடைத்தால் நீங்க அதை வெளிப்புறமாக மட்டுமல்ல, உள்ளார்ந்த முறையிலும் அனுபவிக்கலாம், அதை மதிக்கலாம். இதுவே மனிதன் உண்மையில் வாழ்க்கையை புரிந்து கொள்ளத் தொடங்கும் நிலை. பின்னர் ஒரு நேரம் வரும், திடீரென்று எல்லாம் மாறத் தொடங்கும். முன்பு கடினமாக தோன்றும் வாழ்க்கை இப்போது லேசாக தோன்றும். முன்பு மூடிய வழிகள் தற்போது திறக்கப்படுகின்றன. நீங்க புரிந்து கொள்ளத் தொடங்குகிறீர்கள். நீங்க அனுபவித்ததை வீணாகவோ பயனற்றதாகவோ இல்லை. அந்த ஒவ்வொரு வலி, ஒவ்வொரு காத்திருப்பும், ஒவ்வொரு தனிமையும் இந்த தருணத்திற்கு உங்களை கொண்டு வந்தது. இதுவே அந்த தருணம். பிரபஞ்சம் உங்கள் தயாரிப்பை பலனாக மாற்றத் தொடங்கும். இப்போது நீங்க முன்பு போல இல்லை. சூழ்நிலைகளுக்கு பயப்படுவதில்லை, அதை புரிந்து கொள்கிறீர்கள். ஒவ்வொரு நிகழ்வையும் வெறும் பிரச்சனையாக தேயில் ஒரு செய்தியாக பார்க்கிறீர்கள். இதுவே உங்க மிகப்பெரிய சக்தியாக மாறுகிறது. ஏனெனில் இப்போது நீங்க வாழ்க்கையை வெளிப்புறமாக அல்ல, உள்ளார்ந்த முறையிலும் வாழ்கிறீர்கள். உங்களுக்கு தெரியுது, எதற்கும் நேரம் இருக்கிறது. அந்த நேரம் வந்தால் யாராலும் அதை தடுக்க முடியாது. நீங்க மெதுவாக உணர்றீங்க, பிரபஞ்சம் உங்களை எப்போதும் நிறுத்தவில்லை, அது உங்களை தயாரித்தது மட்டுமே. நீங்க பெறாதவை நீங்க அதற்கு தகுதியற்றவர்தாக அல்ல. நீங்க இன்னும் முழுமையாக தயாரில்லை. அந்த நேரம் தயாரான போது அதே விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் தானாகவே வரத் தொடங்கும். கடுமையான போராட்டமின்றி, அதிக முயற்சியின்றி, எல்லாம் சரியான இடத்தில் உட்கார்ந்தது போல. இந்த நேரத்தில் நீங்க உங்க முந்தைய போராட்டங்களை வேறு பார்வையுடன் பார்க்கிறீர்கள். இப்போது அது எதுவும் சுமை போல இல்லை, ஒரு பாடமாகும், ஒரு அனுபவமாகும். இது இன்று நீங்க ஆன மனிதரை உருவாக்கியது. நீங்க புரிந்து கொள்கிறீர்கள், அந்த சிரமங்களும் வலிகளும் இல்லாவிட்டால் நீங்க இவ்வளவு வலிமை மிக்க விழிப்புணர்வு கொண்டவராக மாற முடியாது. இந்த புரிதல் உங்கள் உள்ளில் ஆழ்ந்த நன்றியுணர்வை உருவாக்குகிறது. இப்போது நீங்க வாழ்க்கையில் ஓடுவதில்லை, ஏற்கனவே பாய்கிறீர்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் கட்டுப்படுத்த முயற்சி செய்வதில்லை, அதை ஏற்கிறீர்கள். ஏனெனில் நீங்க கற்றுக்கொண்டீர்கள், உங்க பொருளுக்கு வந்தவை மட்டுமே உங்கள் அருகில் இருக்கும், இல்லாதவை பிடித்துக்கொள்ள தேவையில்லை. இதுவே உங்களுக்கு அதிசயமான அமைதியை தருகிறது. உங்க ஆற்றல் மாறிவிட்டது. மக்கள் உங்களை அருகில் உணர்கிறார்கள். உங்க பேச்சில் ஆழம், உண்மை உள்ளது. ஏனெனில் நீங்க அந்த பாதையை கடந்து விட்டீர்கள். உங்கள் உள்ளே பார்த்து விட்டீர்கள். உங்க பயங்களை எதிர்கொண்டு விட்டீர்கள். உங்களை புதிய வடிவில் உருவாக்கிவிட்டீர்கள். இதுவே உங்களை வேறுபடுத்துகிறது. இப்போது ஒரு சிரமம் வந்தாலும் நீங்க அச்சப்பட மாட்டீர்கள். நீங்க அறிந்தீர்கள், இதுவும் ஒரு பகுதி, புதிய தயாரிப்பு, புதிய பாடம். இந்த புரிதல் உங்கள் அனைத்து சூழ்நிலைகளிலும் நிலைத்திருக்க உதவுகிறது. இப்போது நீங்க வாழ்க்கையுடன் போராடுவதில்லை, அதனுடன் செல்கிறீர்கள். நீங்க வாழ்க்கையுடன் செல்லத் தொடங்கினால் வாழ்க்கை கூட உங்களுடன் செல்லத் தொடங்கும். பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய அழகு என்னவென்றால், அது எப்போதும் துரிதப்படையாது. எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் சரியான முறையில் தருகிறது. அந்த நேரம் வந்தால் எல்லாம் மிகவும் இயல்பாக தோன்றும். நீங்களும் நம்ப முடியாமல் போகிறீர்கள். இதுதான் முன்பு கடினமாக தோன்றிய வாழ்க்கை. ஆனால் உண்மை என்னவென்றால், இந்த மாற்றம் திடீரென்று நிகழவில்லை. மெதுவாக, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு தருணமும் உங்கள் தயாரிப்புடன் இணைந்து நடந்தது. இப்போது நீங்க புரிந்து கொள்கிறீர்கள், சரியான நேரத்தை காத்திருப்பது வீணல்ல. அந்த காத்திருப்பு உங்களை அந்த நேரத்தை அடையாளம் காணவும் அனுபவிக்கவும் தகுதியானவராக ஆக்கியது. அந்த நேரம் ஆரம்பமானால் நீங்க அதன் மதிப்பை உணர்வீர்கள்.
இப்போது நீங்க முழுமையாக தயாராகியுள்ளீர்கள். இதுவே அந்த உண்மையை குறிக்கிறது. அதை மிக குறைந்தவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். வாழ்க்கையில் தாமதம் என்பது தோல்வி அல்ல, ஒரு ஆழ்ந்த தயாரிப்பின் பகுதி மட்டுமே. இந்த தயாரிப்பை புரிந்து கொண்டவர் எப்போதும் மனக்கிளர்ச்சி அடைய மாட்டார். ஏனெனில் அவருக்கு தெரியும், எல்லாம் தன் நேரத்தில் வரும், நீங்க அதற்கு தயாராக இருக்கும்போது. சரி, இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஏதோ நிற்பது போலவும் எல்லாம் தலைகீழாக நடப்பது போலவும் நீங்க தனியாக இருக்கிறீர்கள் என்று தோன்றினால் ஒரு நிமிடம் நிறுத்தி யோசியுங்கள். இது முடிவல்ல, ஒரு புதிய தொடக்கம் இருக்கலாம். பிரபஞ்சம் உங்களை நீண்ட காலமாக ஆசைப்படி இருந்ததை பெறுவதற்காக உங்களை தயார்படுத்துகிறது. ஆர்வம், விழிப்புணர்வு, வலிமை, அவற்றில் சிறிது கூட அதிகம் வேண்டும். நம்பிக்கை வையுங்கள். உங்களுக்கு தேவையானதை நீங்க கைவிட முடியாது, நேரம் மட்டும் எடுக்கும். அந்த நேரம் உங்களை தயார்படுத்துவதில் செல்கிறது. சரி, உங்கள் மேல் நம்பிக்கை வையுங்கள். இந்த செயல்முறையில் நம்பிக்கை வையுங்கள். ஏதேனும் நேரம் வந்தால் நீங்க உணர்வீர்கள், இந்த காத்திருப்பு, இந்த போராட்டம் எல்லாம் அதன் மதிப்புக்கு உரியது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மறக்காம பியாண்ட் த யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.